பாண்டியஸ்டர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்துவேல் இருந்துட்டு பேசிட்டு இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நீ ஏன் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதவை வந்து தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு நம்ம கோமதி கூட இருந்தது, ராஜி கூட இருந்தது. ராஜியை எப்படியெல்லாம் வளர்த்தோம், அவங்க எழுதின அந்த லெட்டரு இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம வடிவிருந்துட்டு என்னடா இந்த மனுஷன் நல்லா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு காஃபியை போட்டுட்டு வந்து என்னங்க என்னங்கன்னு சொல்லிட்டு கதவை தட்டினா ரிலாக்ஸாக கதவை திறக்கிறாரு. என்னாச்சுங்க, இந்தாங்க காஃபி, நீங்கள் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, அதனால் காஃபி கொண்டு வந்திருக்கேன், காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு அந்த காஃபியெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தாங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாம், உடம்புக்கு முடியல. என்னாச்சுங்க, முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா என்னை மன்னிச்சது வடிவு, உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவைப்படுது, எங்கே போகணும்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட நான் உன்னை கேட்டதே கிடையாது. இப்போ கோமதி பண்ணுறதை வச்சு பார்த்து தான் நான் உனக்கு இது எதுவுமே நான் உனக்கு செஞ்சதே இல்லையே. இந்த வீட்டுக்காக நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் உனக்காக நான் என்னமே பண்ணதே இல்ல. அதே மாரி ராஜிய நான் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன். ஆனா, நான் எப்படி அவள பார்த்துக்கணும்னு நெனச்சேனோ, அத விட பல மடங்கா கோமதி, பாண்டி, அதுக்கு அடுத்ததா கதிருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவள தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.